படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கார்த்தி எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் நல்லா ஓடும் ப்ரோ. கன்ஃபார்மா. காமெடியா இருக்குதுங்களா? ஆமா ப்ரோ. காமெடியா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? பிடிச்சிருந்தது ப்ரோ. ஓகே. கார்த்தி வந்து இங்க டபுள் பர்சனாலிட்டி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா காமெடியில ஒர்க் ஆயிருக்குங்களா? காமெடி ஓரளவுக்கு நல்லா இருக்கு சத்யராஜ் எப்படி பண்ணிருக்காரு ப்ரோ? ப்ரோ. சத்யராஜ் கேரக்டர் ஓரளவுக்கு வில்லன் கேரக்டர் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்குல்ல. கீர்த்தி செட்டி நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவங்களுது நல்லா தான் ப்ரோ. ப்ரோ ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா சூப்பரா இருந்தது ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. பார்க்கலாம். காமெடியா இருந்துச்சுங்களா? காமெடி பரவாயில்ல நல்லா இருந்தது ப்ரோ. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னது ப்ரோ? பிடிச்ச சீன் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. ஓகே ப்ரோ. படம் சுமார் தானா? சுமார். ஏன் ப்ரோ ஒர்க் ஆவலீங்களா? ஒர்க் ஆகல. நல்லா இல்லைங்க. நல்லா என்னாச்சுங்களா? நல்லா இல்ல அப்புறம் என்ன சொல்றது? புதுசா ட்ரை பண்ணி ஏதாவது சொன்னாங்க? ஐயோ சாமி உட்கார வண்டியில விட்டா போதும். கார்த்தி எப்படி பண்ணிருக்காரு? சுத்தமே ஒர்க் ஆவலீங்களா? ஒர்க் ஆகல. ஃபெயிலியர். எப்படி இருந்தது? ஹலோ. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நீங்களே பார்த்துட்டு தெரிஞ்சுங்க ப்ரோ. ஏன் அந்த அளவுக்கு ஒர்க் இல்லீங்களா? ஆமா ப்ரோ. வாத்தியார் பேரை சொல்லி வாந்தி தான் எடுக்க வச்சாங்க படத்துல. சுத்தமா வேலைக்கு ஆவலீங்களா? வேலைக்கு ஆகல ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சூப்பர். படம் எப்படி பார்க்கலாம். சுமார் தான் இருந்துச்சு. சுமார் தான். ஏன் ப்ரோ ஒர்க் ஆவலீங்களா படம்? அது வயசானவங்க சொல்லுவாங்க எம்ஜிஆர் என்ன சாவலன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு வந்தோன்னா எம்ஜிஆர் நிஜமாவே செத்து போயிட்டாரு. அந்த அளவுக்கு மோசம் படம். நிறைய பேர் ஹைப் கொடுத்திருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகாதனால. அந்த மாதிரி இது தலைவலி போகும்போது யாரா இருந்தாலும் 2 ரூபா தையலம் எடுத்துட்டு போவாங்க. ரொம்ப மோசம் அது. அப்படிங்களா? ஆமா. சுத்தமா நல்லா இல்ல. சுத்தமா நல்லா இல்ல. வாவாத்தியார் டைட்டில் வச்சிருக்காங்க. அவங்க எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்படிங்களா? எனக்கு என்னமோ இது தோணுது என்னன்னா பராசக்தி ஹிட் ஆகிறதுக்கோசரம் வேணும்னே கார்த்தி வந்து இந்த மாதிரி கம்பேக் கொடுத்துட்டாரு போல இருக்குது. ஓகே. ஆனா தேர்லீங்களா படம் உங்களுக்கு? நல்லா நல்லா இருக்குங்களா? காமெடியா இருந்துச்சுங்களா ப்ரோ? ஓரளவுக்கு ஃபன்னா தான் இருந்தது. ஓரளவுக்கு பண்ணாரு. நல்லா படம் ப்ரோ. எம்ஜிஆர் ரெஃபரன்சஸ் தான் படம் ஃபுல்லாகவே மூவ் ஆகுது. சில பல டிரான்சிஷன் சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. லைட்டாக அங்கங்கே அன்னியன் படம் பார்த்த மாதிரி இருந்தாலும் நல்லாவே தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காமெடியா இருந்ததுங்களா அதுவும்? படத்தில் காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சில இடத்துல வந்து காமெடி வந்து அந்த அளவுக்கு மீறினாலும் டீசெண்டான காமெடி சீன்ஸாக இருந்துச்சு. காதலும் கடந்து போகும் அப்படின்னு படம் எடுத்திருந்தாரு. அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுங்களா இந்த படம்? அதுக்கு அப்படியே அப்பாற்பட்ட படம் மாதிரி தான் இது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அப்பாற்பட்ட படம். அதுதான் புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு படம். அவரோட டச் அங்கங்கே இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் நல்லா இருந்துச்சு. ஓகே தரும் ப்ரோ. ஓரளவுக்கு பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு பிடிக்கல, அவ்வளோதான். படம் ஓகே நல்லா இருக்கு, பார்க்கலாம். காமெடியா இருந்துச்சுங்களா? காமெடிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. சும்மா அப்படியே சைலண்டாக போகுது படம். வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நான் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இல்ல நல்லாவே இல்லைங்களா? ஏன் என்னாச்சுங்களா? பிடிக்கவே இல்லை. சுத்தமாவே பிடிக்க ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. இது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த படத்துக்கு வாவாத்தியார்லாம் டைட்டில் வச்சிருக்காங்க. வேண்டாம் வரவேண்டாம் வாத்தியாரன்னு வச்சிருக்கலாம். இந்த படத்தை பற்றி ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து உயிர் தெரிந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எம்ஜிஆர் ஃபேன்ஸ்லாம் வந்து வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்க கூட சில பேர் வந்து எம்ஜிஆர் ஃபேன்ஸ் அப்படின்றது இருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து மிகைக்கு அப்பாற்பட்டு இருக்கலாம். சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து பொங்கல் ட்ரீட் அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். பொங்கல் வாத்தியார் பொங்கல் கூட சொல்லலாம். இது வந்து கார்த்தி அவர்கள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இந்த ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. கார்த்தி அவர்கள் வந்து இந்த ரோலில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் பார்க்கறதுக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்குது. எம்ஜிஆர் அவர்களாகவே வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் வந்து ரொம்ப யங் லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கார். இந்த கதை வந்து என்ன மாதிரி கதை அப்படின்னா, வேலாயுதம் படம் பார்த்துருப்போம். விஜய் அவர்கள் வந்து நடித்த வேலாயுதம் படம் பார்த்துருப்போம். அந்த ஒரு அவுட்லெட் ஃபார்மெட் அப்படின்றத எடுத்துகிட்டு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து 2 மணி நேரம் படத்தை வந்து வளவலா குழகுலான்னு இழுக்காமல் வந்து 2 மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ் வந்து 2 மைனஸ்ன்னு சொல்லலாம். படம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொருடைய மைனஸ் வந்து படத்தில் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல்னால, இது பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக எடுத்த படம் கிடையாது. பட் வந்து இது பொங்கல் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆனதுனால நம்ம அந்த மைண்ட் செட்டில் இருப்போம். ஒரு செலிப்ரேஷன் சாங்ஸு இல்லை ஒரு ஃபோக் சாங்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தா அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே ஒரு என்கேஜிங்காக இருந்திருக்கும். படத்தில் வந்து ஹீரோயின் ரோல் வந்து கீர்த்தி ஷெட்டி. அவங்க வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா படம் ஃபுல்லாக அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு அப்பப்போ வந்து வந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் படத்தில் ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னா, இதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. என்ன கான்ட்ரவர்சின்னா, போன 2025 தீபாவளிக்கு வந்து 2-3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து மாரி செல்வராஜ் படத்தை, அதாவது பைசன் படத்தை பார்க்க மாட்டேன், நான் டியூட் படத்தை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, டியூட் படத்தில் போயிட்டு ஒரு ஷாக் ஒன்று இருந்துச்சு, ட்விஸ்ட் அண்ட் ஷாக் அப்படின்றது. அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு ஒரு 2026 பொங்கலுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் ஷாக் ஒன்று இருக்குது.
ஏடிஎம்கே கட்சிக்காரவங்க வந்து நான் பராசக்தி படத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த படத்துக்கு போக மாட்டேன், நான் இந்த படத்துக்கு வாவாதேர படத்துக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்தாங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஷாக் ஒன்று இருக்குது. படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஷாக் அப்படின்றது. வேறு ஏதாவது கேட்குறீங்களா? ப்ரோ இவ்வளவு நாள் வந்து பார்த்தோன்னா டிலே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பயங்கர கான்ட்ரவர்சி ஏதாவது இந்த படத்துல பேசியிருக்காங்க? ஆமாம், பயங்கர கான்ட்ரவர்சின்றது இருக்குது. இது வந்து ஏடிஎம்கே கட்சி சார்ந்தவங்க அப்படின்றவங்க இந்த படத்தை வந்து பார்த்தாங்க அப்படின்னா தெரியும். இந்த படம் வந்து ஏன் தள்ளி போச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. படம் ஈவினிங் வந்து யாராவது கான்ட்ரவர்சி ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்றத வந்து கேட்டாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கார்த்தி அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களாகவே வாழ்ந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சி வந்து ஏடிஎம்கே கட்சி, அவர் தான் வந்து அந்த கட்சி வந்து துவங்கினார் டிஎம்கே கட்சியிலேருந்து வந்து. ஆனால் இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் இஷ்யூ அப்படின்றது ஒன்று நடக்கும், ஷூட் அவுட் அப்படின்றது. அந்த ஒரு விஷயத்த மையமாக எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் யார் வந்து சிஎம் அவர்களாக இருந்தாங்க அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் யார் சிஎம் அவர்களாக இருந்தாங்க அப்படின்றது மக்களாகிய உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து தட்டி கேட்குற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து வந்திருப்பார். மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிற மாதிரியும் விழிப்புணர்வு சொல்கிற மாதிரி வந்து எம்ஜிஆர் கேரக்டராகவே வந்து கார்த்திக் வந்து வாழ்ந்திருப்பார். நிறைய பேர் நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து ஒர்க் ஆகல, எதுவுமே இந்த படத்துல ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு படத்தில் நெகட்டிவ் வந்து அதான் ட்விஸ்ட். அதுதான் நான் சொன்ன ட்விஸ்ட் வந்து பராசக்தி படம் வந்து பிடிக்காது, அந்த படத்துக்கு நான் போக மாட்டேன், அதாவது டிஎம்கே கட்சி படத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிராகரிச்சுட்டு இந்த படத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனம் நெருடுற மாதிரி சில விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் மாதிரி தான் இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா அவர்கள் வந்து சொன்னார். நேற்று ப்ரெஸ் மீட்டில் வந்து அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தார். ஸ்டேஜ்லலாம் நின்றுட்டு அழுதுட்டு அப்புறம் அண்ணன் தம்பிலாம் சொல்லிட்டு கீழே நடு ரோட்டில் தள்ளி விட்டுருவார் அப்படின்றது கரெக்டாக ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அது ஏன் அப்படின்றது நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கும்போதுன்றது தெரியும். ஓகே, சாங்ஸ் பிஜிஎம்ல எப்படி இருந்தது? சாங்ஸ் வந்து இந்த படத்துடைய கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். படத்தில் வந்து 2-3 சாங்ஸ் ஒன்று வரும். எம்ஜிஆர் அவர்களுடைய ரீமேக் சாங்ஸ் ஒன்று லிட்டில் பிட்டாக ஒரு லிரிக்ஸ் மட்டும் சேர்த்துருப்பாங்க. அது கொஞ்சம் செலிப்ரேஷன் மோடில் ஒரு ஃபோக் சாங் மோடில் இல்லை ஃபாஸ்ட்டாக அந்த மோடில் வந்து பாட்டு வந்து எடுத்திருந்தாங்க இல்லை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இன்னுமே கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். படத்துடைய மைனஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2 பாட்டு தான் கொஞ்சம் ஸ்லோ அடிக்கிற மாதிரின்றது இருக்கும். நலன் குமாரசாமி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சூதுக்கவும் காதலும் கடந்து போகும் அப்படின்னு படம் எடுத்தாரு. ஸோ அந்த வரிசையில இந்த வாவாத்தியார் வருதா? அது வந்து கொஞ்சம் அவுட் அண்ட் அந்த நலன் குமாரசாமி வந்து இதுக்கு முன்னாடி சூதுகவும் படம் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கமர்ஷியல் ஒரு என்கேஜிங்காக இருக்கும். முழுக்க முழுக்க அது வந்து பாசிட்டிவ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. நெல்சன் அவர்கள் வந்து டார்க் காமெடிக்கு வந்து ஃபேமஸ். அதுக்கு முன்னாடி நலன் குமாரசாமி தான் வந்து டார்க் காமெடிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான பேர் போனவர். ஸோ இந்த படத்துலேயே வந்து டார்க் காமெடி வந்து கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மூவி தான் அது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போன்றதே தெரியும், இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து 100% வந்து இது பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மூவி தான் அது. இதில் சப்போஸ் இந்த படத்தில் வந்து விஜய் நடிச்சிருந்தாரு அப்படின்னா வந்து ஜனநாயகன் படத்துக்கு எந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ நடந்துச்சோ இப்போ நடந்துகிட்டு இருக்கோ அதை விட பெரிய இஷ்யூ வந்து இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்கும். சப்போஸ் இந்த படத்துல விஜய் அவர்கள் நடிச்சிருந்தால். இது பொங்கலுக்கு வந்து கனெக்ட் ஆகும் ப்ரோ எல்லாருக்குமே? பொங்கலுக்கு கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. பொங்கலுக்கு வந்து நீங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த படத்தை வாவாதேர படத்தை வந்து தாராளமா பாருங்க. ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். ஓவரால் ரேட்டிங் ப்ரோ? ஓவரால் ரேட்டிங் வந்து என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு வந்து ஒரு 8ன்றது தருவேன். பாக்கி 2 பாயிண்ட் ஏன் தரல அப்படின்னா மியூசிக் வந்து கொஞ்சம் பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அப்புறம் வந்து கடைசியாக சொல்றது என்னன்னா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் உங்களுடைய வியூவர்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். படம் நல்லா தானே இருந்துச்சு. ஆஹா ஓஹோன்னு எதிர்பார்க்காம அமைதியாக உட்காந்து பார்க்கறது நல்ல படம். நிறைய பேர் படம் நெகட்டிவா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெகட்டிவாக சொல்றதுக்கு ஏன்னா அந்த நம்ம எல்லாம் இப்போ வர படம் எல்லாமே ஃபைட் சீன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டோம், நிறைய காமெடிஸ்லாம் எதிர்பார்த்துட்டோம். இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா எம்ஜிஆர் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அவருடைய கேரக்டர் அவர் என்னென்ன வேஷம் போட்டிருப்பாரோ அதை பற்றியே வந்திருக்கும். அப்புறம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறது தான் அவர் சொல்லியிருப்பாரு. நல்லா இருக்கும் அது. அந்த ஒரு விஷயம் தான் அதான் அவர் சொன்ன மாதிரி வேலாயுதம் படத்தில் அவர் வந்து யாருக்குமே தெரியாமல் போராடுவார்ல, அந்த மாதிரி அவருடைய உடம்புக்குள்ளே வந்து எம்ஜிஆர் வந்து அதாவது கார்த்தி உடம்புக்குள்ளே எம்ஜிஆர் வந்து அந்த நல்ல விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் பிடிக்கும்ன்றவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த படம் வந்து பிடிக்கும். எம்ஜிஆர் பிடிக்கும் இல்லை, எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும், நல்ல படம் தான், பார்க்கலாம். ஆனால் ரொம்ப எதிர்பார்க்குற அந்த ஃபைட் சீன்ஸு காமெடிஸ்லாம் எதிர்பார்க்குறவங்க அப்புறம் அந்த ரொமான்டிக் சீன்லாம் எதிர்பார்க்குறவங்க இந்த படத்துக்கு வந்தால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். 2 ஸ்லோவாக தானே இருக்குது, 2மே ஸ்லோவாக தான். ஆனால் எல்லா படத்துலையும் வர மாதிரி தான். இன்டர்வல் பிளாக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டுறாங்க, ஏன்னா அடுத்து என்னன்னு நம்ம உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக. அதே போல் அடுத்து நம்ம அந்த இன்டர்வல் பிளாக்ல ஏற்ற ஹைப்பை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. எல்லா படமும் ஒரே மாதிரி தான். ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்டு தான் ஒன்று வைப்பாங்க, கிளைமேக்ஸில் கொண்டு போவாங்க, நல்லா தான் கொண்டு போவாங்க.
நம்மளுக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். நம்ம கடைசியில் பார்த்தா அது மொக்கையா ஒரு 2 டைலாக்ல ஓ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. சந்தோஷ் நாராயண் பிஜிஎம்ஸ்ல எப்படி இருந்தது? பிஜிஎம் சாங்ஸ்லாம் பிஜிஎம் நார்மலா தானே இருந்துச்சு. சாங்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 சாங் வச்சிருப்பாங்க. அது தேவையில்லாத சாங் தான். அப்புறம் ரீமிக்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனா எம்ஜிஆர் சாங்ஸ் நிறைய சாங்ஸ் நடுவில் போட்டிருந்தாங்க. இப்போ கார்த்திக் வந்து பார்த்தோன்னா இப்போ தொடர்ச்சியா எல்லா படமும் வந்து பார்த்தோன்னா ஒன்று ஃபிளாப்ல முடியுது, இல்லைன்னா வந்து பெருசா ஹிட் ஆகிறது இல்லை. அதுல இந்த படம் இந்த வரிசையில இது ஆவரேஜில் தான் போகும், ஆவரேஜில் தான். ஃப்ளாப்லாம் ஆகாது, நல்லா போகும். ஏன்னா எம்ஜிஆர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால நல்லா போகும். உங்களுக்கு ஃபெஸ்டிவலா இருக்குமா இந்த படம்? இல்லை, என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு வந்து பார்க்கலாம். இந்த படமே ராசிகரன் எல்லா படத்தையும் கொண்டுறாங்க. கீர்த்தி செட்டி நடிச்சிருக்காங்க. அது வந்து அவங்க ஒரு நல்ல கேரக்டர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களை காட்டின மாதிரி கடைசி வரைக்கும் காமிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். சம்மதமே இல்லாம அவங்களுக்குள்ள லவ் எப்படி கனெக்ட் ஆச்சுன்னே தெரியாம கொண்டு போனேன். அது கொஞ்சம் நல்லா. சத்யராஜ் அவர் எப்படி பண்ணியிருந்தாரு? அவர் ஒரு மாதிரி வெள்ளன் மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனா அது அவருக்கு செட் ஆகல. பார்ட் 2 தெரியல, அதெல்லாம் தெரியல, அந்த மாதிரி லீவ் இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓவரால் ரேட்டிங் என்ன ப்ரோ? ஓவரால் எம்ஜிஆருக்காக 9 தரலாம். அந்த 1% அந்த சாங்ஸ் அந்த சாங் எல்லாம் கொஞ்சம் கொலாப் பண்ணிட்டாங்க. இந்த ராஜாவின் பாரு ராணியின் பக்கம் அப்படின்ற பாட்டை நான் நல்லா எதிர்பார்த்தேன், ஆனா அது யாரோ ஒருத்தங்க பாட்டி கொலை பண்ணி வச்சிட்டாங்க. படம் எனக்கு தெரிஞ்சு நம்ம எம்ஜிஆர் ரசிகராக வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பட் ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து டிஎம்கே படம் வந்துச்சு, இப்போ ஏடிஎம்கே படம் வந்துருக்குது. அதனால எந்த படம் ஜெயிக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி படமாக பார்க்குறப்ப வந்து நம்ம அந்நியன்லாம் பார்த்துருப்போம். ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். சின்ன வயசில் என்ன பார்க்குறோமோ அதான் பெரிய வயசில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வந்து இந்த படம் வந்து வலியுறுத்துது. நிறைய பேர் நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நல்லா இல்லாத காரணம் அந்த ஹீரோயின் பண்ணுற விஷயங்கள் தான். ஏன்னா அந்த ஹீரோயின் பண்ணுற விஷயம் ஒன்று கூட பார்க்க முடியல. அது வெறும் பாட்டுக்கு மட்டும் அந்த தெலுங்குலேருந்து எதுக்கு இறக்குனாங்கன்னு தெரியல, டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எம்ஜிஆர்னு அங்கங்கே நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும். இந்த படத்துல ஏதாவது பொலிட்டீஷியனை தாக்குற மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்க? நிறைய பேர் தாக்கிட்டாங்க, டேரக்டாக தாக்கிட்டாங்க. நம்ம அந்த தூத்துக்குடி அந்த ஷூட்டிங் அப்போ யார் இருந்தாங்கன்னு தெரியும், அவங்கள வந்து டேரெக்டாகவே தாக்கி ஒரு மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பட் எதுக்காக போராடுறாங்கன்னு தெரியாத மாதிரி ஒன்று பேப்பர் நியூஸில் போட்டு முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் தான். இதுக்கு நடுவில் நீங்கள் பார்க்குற சீன் எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். காமெடி சீன்லாம் ஒர்க் ஆயிருக்குது ப்ரோ? காமெடி சீன் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஒர்க் ஆயிடுச்சுலாம் இல்லை, பார்க்குற மாதிரி. ஏன்னா நம்ம அதான் எம்ஜிஆர் 2.0 அந்த மாதிரி படம் பார்க்குறப்ப. கார்த்தி சிறுத்தைல இருக்கிற போலீஸ் மாதிரி காட்டுறாங்க ட்ரைலர்ல, அது மாதிரி காமெடியா இல்ல சீரியஸா? இல்லை, இதில் கொஞ்சம் அந்த அம்னீசியால் பேஷண்ட்டில் மாறுற மாதிரி இதை எப்படி இருக்காரு அந்த மாதிரி இருக்காரு. நம்ம அந்நியனில் வந்து நம்ம விக்ரம் எப்படி பார்ப்போமோ அது மாதிரி தான் இவரையும் பார்ப்போம். உள்ளே ஒன்று நடக்கும், வெளியே ஒன்று நடக்கும், ரெண்டும் அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக கண்டுபிடிச்சி அவர் வந்து அந்த எல்லாத்தையும் தட்டி கேட்டாரா இல்லை, அதுதான் கதை. இல்லை, பேய் படம் மாதிரி கொஞ்சம் லைட்டாக வரும். ஏன்னா எம்ஜிஆரே கார்த்தியை ஒரு இடத்துல முறைச்சி பார்ப்பாரு. அந்த இடத்துல நம்ம பேய் படம் தான் பார்க்க வந்தோமான்னு யோசிப்போம். பட் ஆனால் பேய் படம்லாம் இல்லை. நம்ம ஆழமாக எதை வந்து ரொம்ப தாக்குறோமோ அதுதான் வந்து படமாக வெளிப்படும் பெருசானா. லேக் படம் ஃபுல்லாக லேக் தான். ஞானவேல்ராஜ் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் டேரெக்டாக எஸ்கேவே அடிச்சிட்டாரு, இதோட பச்சாலாம் அடிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை. இதெல்லாம் போன வருஷமே வந்திருக்க வேண்டியது. போன வருஷம் வந்திருந்தா கொஞ்சம் ஆவரேஜ்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. பட் இந்த வருஷம் வந்தனால எல்லாரும் போட்டு மறுபடியும் அடிக்க தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த படம் சில பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து இவ்வளோ கேவலமாக காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட்டு எம்ஜிஆர் ஃபேனன்ஸ் தான் கண்டிப்பாக பார்க்கலாம். கேஸ்லாம் போடுவானுங்க, கண்டிப்பாக போடுவானுங்க. ஏன்னா எம்ஜிஆர் தப்பாக எதாவது காட்டின மாதிரி, அதான் எம்ஜிஆர் வந்து எதாவது தப்பாக காட்டுற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு கேஸ் போட்டுருவாங்க. பட் அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி நேற்றெல்லாம் கொண்டிருக்காங்க இந்த படம் வெளியே வரதுக்கு. பார்க்கலாம், அவரோட ஆத்மா வந்து இந்த படத்தை ஓட வைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். சத்யராஜ் ராஜ்கிரண் 2 பேருமே ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஆனால் ராஜ்கிரனுக்கு என்ன சாபம்னு தெரில, எல்லா படத்துலையும் அவர் ஒரு மாதிரி கொண்டுடுறாங்க, அது ஏன்னு தெரில. ஒரு மாதிரி அவர் எம்ஜிஆர் ரசிகன் ஏற்கனவே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதனால இந்த படத்துலையும் அவர் எம்ஜிஆர் ரசிகனாகவே வருவார் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே.
ஒரு சம்பவம் நடந்துடும், அதுக்கப்புறமேட்டு அவர் இறந்துற மாதிரி தான் காமிப்பாங்க. நம்ம நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி தான். அது சின்ன வயசுலேருந்தே அவர் இந்த காலத்துலேருந்து அப்படி சின்ன வயசுல அந்த எம்ஜிஆர் எப்போ இறந்தாரோ அதுக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் அது ஒரு மாதிரி அப்படி தான் வச்சுருக்காங்க. ஓவராலாக படம் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமேட்டு இந்த படம் வெளியே வந்திருக்கு. அதனால அதுக்கோசரமும் இந்த படத்தை பார்க்கலாம். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம சூதுகமெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஏன்னா அது விஜய் சேதுபதினு ஒரு ரீசனுக்கோசரம் அவரை சுற்றி நடக்கிற கதைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு படம் கூட எடுத்தேன், காதலும் கடந்து போவோம். அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த படம் அந்த அளவுக்குலாம் இல்லை. அந்த 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் சுமார் தான். ஓவரால் அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் பரவாயில்ல. ஐ மீன் வாவாதியார் பரவாயில்ல, பராசக்தி தீய சக்தி அவ்வளோது. தேங்க்யூ.